நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். ஒரு கேள்வி, திமுக எதற்கு தொடங்கப்பட்டது? ஐயா ஈவேரா அவர்கள் அம்மா மணியம்மையை திருமணம் செஞ்சதுக்காக. அதுக்காக வெளியில வந்த பெருமகன் யார்? எதிர்த்து வெளியில வந்தவர் யார்? பேரறிஞர் அண்ணா. அவரை விடவாடா நம்ம ஈவேராவை எதிர்த்துட்டோம். நான் விடுதலை புலி, நீ திராவிட பண்ணி, உனக்கு பசிக்கும் போதெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருப்பேன், பார்த்து இருந்துக்க. கச்சத்தீவை கொடுக்கும் போது இங்கே எந்த பிரச்சனையும் நான் வெளிப்படையாக ஆதரிக்க முடியாது, நான் கிளர்ச்சியோ போராட்டமோ வராமல் பார்த்துக் கொள்கிறேன் என்று கடிதம் எழுதிய பெருந்தகை நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள். இதில் யார் பெரியார்? எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாசுக்கு வேண்டுமானால் எங்கள் ஐயா ஈவேரா அவர்கள் பெரியாராக இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் தான் பெரியார். அடங்க மறு அத்துமீறு திமிரியடு திருப்பி அடி என்ற முழக்கத்தை முன்வைத்து உதிரிகளாக இருந்த மக்களை ஒன்று திரட்டி இன்று வரை அதே நோக்கத்திற்காக போராடி கொண்டிருக்கிற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உங்களுக்கெல்லாம் பெரியார். தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு, வருங்கால தலைமுறைக்கு எங்கள் அண்ணன் திருமாவளவன் எங்களுக்கு பெரியார். பெரியார் இல்லைன்னா, ஈவேரா இல்லைன்னா இங்க அரசியலே இல்லைன்னா அது உங்களுக்கு. அவரால் எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. ஒருத்தன் வேணாலும் இப்படி சொல்ல, ஒருத்தர் ஒரு ஆண்மகன் இருக்கானாடா, பெரியார் ஈவேரா உங்களுக்கு பெரியார் வேணுங்கிறவன் எனக்கு போடாத ஓட்டு போடாத. என் இனத்தின் முன்னவன் ஒவ்வொருவரும் என் பெரியார் என்பவன் எனக்கு போடு. அவ்வளவு பேரையும் பேசி முடிக்க முடியுமான்னு தெரியாது, ஆனா என்னால நேரம் இருக்க வரைக்கும் உனக்கு சொல்றேன். அப்புறம் நீயே முடிவெடு யார் பெரியார். சம பங்கு என்பதை ஏற்க முடியாது. உரிய உரிமையை கொடு. நீ மாளிகையில் பல 500 ஆண்டுகளாக இருக்கிறாய், நான் பள்ளத்திலே கீழே மண் குடிசையிலே இருக்கிறேன். இரண்டு பேருக்கும் சமபங்கு என்பதை எப்படி ஏற்பது? அதனால் உரிய உரிமையை கொடு. பன்னெடுங்காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிறேன். படிப்பதை தீட்டு, பள்ளிக்கூடம் வருவதை தீட்டு என்று புறந்தள்ளி வைத்திருக்கிறாய். நீ பல 100 ஆண்டுகளாக கல்வியறிவு பெற்றிருக்கிறாய். இரண்டு பேருக்கும் சமம், அதை ஏற்க முடியாது. வீழ்த்தப்பட்டு தாழ்த்தப்பட்ட எனக்கு உரிய பங்கை கொடு என்று போராடியவன் யாருக்கு முன்பு? புரட்சியாளர் அம்பேத்கர் முன்பு போராடியவன் நம்முடைய பாட்டன் அயோத்தியாச பண்டிதன், நம்முடைய பெரியார். பிறப்பின் அடிப்படையிலே பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்காத வரை உனக்கு விடுதலை இல்லை என்ற புரட்சி முழக்கத்தை முன்வைத்தவன் நம்முடைய தாத்தன் ரட்டமலை சீனிவாசன். எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை என்று முழங்கியவன் நம்முடைய தாத்தன் ரட்டமலை சீனிவாசன். இந்த கூட்டத்திலே யார் பறையன் என்று கேட்டால் நான் தான் என்று திமிரி எழுந்து நில் என்று சொன்னவன் நம்முடைய தாத்தன் ரட்டமலை சீனிவாசன். அவன் யார்? தமிழ் பேரினத்தின் பெரியார். நம்முடைய தாத்தா MC ராஜாவின் கல்வியிலே ஆங்கிலேயனை பொறாமைப்பட்டார். உங்களை போன்ற தலைவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்க அந்த மக்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ராஜா என்று பேசியவர்கள் வெள்ளைக்காரர்கள். அப்படிப்பட்டவன் நம்முடைய தாத்தா MC ராஜா அவர்கள். ஐயா ஈவேரா வந்துதான் படிக்க வைத்தார் என்றால் இந்த ரட்டமலையும் MC ராஜாவையும் படிக்க வைத்தது யார்? யார் யார்? ஈவேரா தான் நம்ம எல்லாம் படிக்க வைத்தார் என்றால் அவருக்கு அருகிலே இருந்த அறிஞர் பேரறிஞர் அண்ணா என்பவரையும், நாவலர் நெடுஞ்செழியனையும், இனமான மிக்க பேராசிரியர் நம்முடைய ஐயா அன்பழகனையும் படிக்க வைத்தது யார்? யார்? எங்கள் ஐயா அண்ணாமலை செட்டியார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை கட்டி படிக்க வைத்தவன் என் தாத்தன். அவன் யார்? அவன் என் பெரியார். எப்படி எல்லாம் நமக்கு கட்டிக்கதை பாடுறா. ஒரு கேள்வி, திமுக எதற்கு தொடங்கப்பட்டது? நாளைக்கு பேசுறவங்க நம்ம ஆளு வந்து உட்கார்ந்துட்டு, ஐயா திமுக எதுக்குங்க தொடங்கப்பட்டுச்சு? அது அப்ப கொள்ளையடிக்கின்றான். எதுக்கு தொடங்கப்பட்டுச்சு? ஐயா ஈவேரா அவர்கள் அம்மா மணியம்மையை திருமணம் செஞ்சதுக்காக. அதுக்காக வெளியில வந்த பெருமகன் யார்? எதிர்த்து வெளியில வந்தவர் யார்? பேரறிஞர் அண்ணா. அவரை விடவாடா நம்ம ஈவேராவை எதிர்த்துட்டோம். முரசொலியில ஈவேரா அவர்களை வந்து விமர்சித்து வந்த கேலிச்சித்திரத்தை போல உலகத்துல எவனுமே கேலிச்சித்திரம் போட முடியாது. சட்டசபைக்குள்ள இந்த கிழவனை எதுக்குன்னு விட்டு வச்சிருக்கே, தேசிய பாதுகாப்பில் கைது செய்யாமல் என்று கேட்டவர் பெருமகனார் ஐயா கருணாநிதி அவர்கள். எப்படி
நாம அவரை விமர்சிக்கல, அவரை பற்றி பேசல, அவர் பேசினதை எடுத்து பேசுறோம். அதுக்கு நீங்க பதில் தான் சொல்லணும், பதில் தான் சொல்லணும். புரியுதா? அவதூறு பரப்பிட்டு இருக்கக்கூடாது. நாங்க அதை பத்தி கவலைப்படுறவன் இல்லை. ஏன்னா புலி நாய் குறைக்கிறதுக்கு பதறாது. புரியுதா? நான் விடுதலை புலி, நீ திராவிட பண்ணி. உனக்கு பசிக்கும் போதெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருப்பேன், பார்த்து இருந்துக்க. ஆமா, நீ குறுக்க வராத, குறுக்க வராது. இப்போ ஐயா எதுக்கு திருமணம் பண்றார்? இப்படி பாரு, நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் திருமணம் பண்ணிக்கல, நம்முடைய தாத்தா காமராஜும் பண்ணிக்கல. விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. நாடு விடுதலை அடைஞ்ச பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம்னு முடிவெடுக்கிறாங்க. விடுதலை அடைய நாளாயிருது. இனிமே என்னடா திருமணம் பண்ணின்னு நாட்டுக்காக உழைச்சி அப்படியே நம்ம சேவை செஞ்சுட்டு போயிடலான்னு முடிவெடுத்துறாங்க. ரெண்டு பேருமே முடிவெடுத்துறாங்க. ஒருத்தன் பிறந்து நம்ம தாத்தன் காமராஜ் ஏழை, அவனுக்கு கொடுக்க ஒன்றும் இல்லை, அவனுக்கு சேவை மணந்து அதிகாரத்துக்கு வந்து நம்மளை படிக்க வச்சான். இன்னொரு தாத்தன் பிறப்பாலே செல்வந்த முத்துராமலிங்க தேவர்னு நம்முடைய தாத்தன் சொத்தை எல்லாம் ஏழைகளுக்கு எழுதி கொடுக்கிறாப்ல, ஏழைகளுக்கு எழுதி கொடுத்துறாப்ல. இவர்கள் சாதி ஒழிப்பு பேசுகிறார்கள். ஆனால் அவன் சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி விடுங்கிறான். சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன்கிறான். பிறப்பிலை வைத்து ஒருவனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று மதிப்பிடக்கூடாது, அவனுடைய செயலை வைத்து தான் மதிப்பிட வேண்டும்ங்கிறான். இதே கருத்தைத்தான் அறிஞர் பேருப்பு புரட்சியாளர் அம்பேத்கரும் சொல்றார். நல்லா கவனிச்சுக்கணும். இறைவனுக்கு முன்பு இருகரமும் குவித்துத்தான் வணங்குகிறோம். உன்கிரகை உயர்ந்தது, உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவனுக்கும் வரக்கூடாது. அதனால் மனித பிறப்பில் எல்லோரும் சமம் என்ற எண்ணம் வர வேண்டும்ங்கிறான். யாரு? நம்முடைய தாத்தன். இவங்களுக்கு யாரு? சாதி தலைவன். நமக்கு யாரு? சாதித்த நம்முடைய தாத்தை. நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும். சொத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்த நம்முடைய தாத்தன் இங்கே எனக்கு பிறகு என் சொத்தை நிர்வகிக்க பராமரிக்க உண்மையான வாரிசு வேண்டும் என்று 72 வயதில் 26 வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்ட ஐயா ஈவேராய் எங்கே? என் அண்ணன் பழனி பாபா எங்கே? ஐயா ஈவேராய் எங்கே? அப்படியே சொத்தை பராமரிக்க ஒரு வாரிசு வேண்டும் என்றால் மனைவியாக்கித்தான் வாரிசாக்க வேண்டுமா? மகளாகவே தத்தெடுத்து சட்டப்படி வாரிசாக்கி உங்களுடைய உயிலிலே எழுதி வைக்க முடியாதா? முடியும். ஏன் செய்யல? இதுக்கு ஆற்ற பதில் இருக்கு. அதனால் அறிவு சமூகமே, என்னரும் உடன் பிறந்தார்களே, தன் சொத்தை என்றைக்கு நிர்வகிக்க ஒரு வாரிசு வேண்டும் என்று நீங்கள் திருமணம் செய்தீர்களோ அன்றிலிருந்து நீங்கள் முதலாளி, போராளி இல்லை. என்றைக்கு தன் சொத்தை எல்லாம் ஏழைகளுக்கு எழுதி வைத்து விட்டு செத்து போனானோ என் தாத்தன் முத்துராமலிங்க தேவன், அவன் போராளி, நீங்கள் முதலாளி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால என்ன? தெய்வ திருமகன் நம் தாத்தா, நம்முடைய பெரியார். அந்த தேவர், அந்த தேவர் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர். நம்முடைய தாத்தா கூட தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக் கமிட்டியின் தலைவர், அவன் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கமிட்டியின் தலைவர். நம்முடைய கச்சத்தீவை எடுத்து கொடுக்கிற போது அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தமிழ் நிலத்தில் இருந்து ஒரே ஒரு மகனின் குரல் ஓங்கி ஒலித்தது, கொடுக்க கூடாது. ஏன்? அன்னைக்கு ராமநாதபுரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள். கொடுக்க கூடாது, வரலாற்று பெருந்துரோகம். இப்படித்தான் சீனாவிற்கு காஷ்மீரில் ஒரு பகுதியை எடுத்து உங்களுடைய அப்பா கொடுத்தார், நேரு கொடுத்தார். அந்த வாரி ஒரு பெரும் துரோகத்தை கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்து நீங்கள் செய்து விடாதீர்கள் என்று குரல் எழுப்பிய ஒரு புரட்சியாளன் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள். இவர்களில் யார் குரல் எழுப்பி கச்சத்தீவை கொடுக்கும் போது இங்கே எந்த பிரச்சனையும் நான் வெளிப்படையாக ஆதரிக்க முடியாது, நான் கிளர்ச்சியோ போராட்டமோ வராமல் பார்த்துக் கொள்கிறேன் என்று கடிதம் எழுதிய பெருந்தகை நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள். இதில் யார் பெரியார்? கொடுக்க கூடாது, வரலாற்று பெருந்துரோகம், என் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விடும், அது தமிழன் நிலம் என்று போரிட்டவன் நம்முடைய தாத்தன் மூக்கையா தேவர், தமிழ் பேரினத்தின் பெரியார். யாரு பெரியார்? சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒளிவதை மேலானதுங்கிறார் அம்பேத்கர். அப்படி சாதிய இழிவை துடைத்தெறிய போராடி இன்னுயிரை இந்த மகத்தான நம்முடைய தாத்தன் இமானுவேல் சேகரனார்
தமிழ் பேரினத்தினுடைய பெரியார். அறிவு சமூகமே, இவர்களுக்கு வேண்டுமானால், எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாசுக்கு வேண்டுமானால் எங்கள் ஐயா ஈவேரா அவர்கள் பெரியாராக இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் தான் பெரியார். எப்படி பெரியார்? ஒற்றை மகனாக இந்த நாடும் அதிகாரமும் பெற்றுத்தராத உரிமையை இந்திய நிலப்பரப்பெங்கும் பயணித்து, ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, பதவி இல்லை, பட்டம் இல்லை, எல்லா மாநில தலைவர்களையும், நாட்டின் பெரும் பெரும் தலைவர்களை எல்லாம் சந்தித்து மண்டல் குழு என்கிற ஒன்றை உருவாக்க வைத்து அதை பரிந்துரைத்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடை பெற்று தந்த மகான் நம்முடைய தாத்தன் ஆனமுத்து வழியிலே. ஆனமுத்து யார்? நம் பெரியார். அவர் வழியிலே, அவர் போட்ட அடிச்சுவட்டிலே பயணித்து தமிழ் பேரின மக்களுக்கான உரிய பிரதிநிதித்துவத்தை, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை, இடப்பகிர்வை பெற்றுத்தர போராடி 21 பேர் வன்னிய மறவர்கள் இன்னுயிரை ஈந்து போராட்டத்தை தமிழ்நாட்டை உறைய வைத்து போராடி அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்த பெரியவர் நம்முடைய தகப்பன் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், தமிழ் பேரினத்தில் பெரியார். 85 வயது, 85 வயது. எவன் செய்வான்? தெருவிலே இறங்கி தமிழை தேடி என்று தெருவிலே நடைபயணம் போன தமிழ் பெருந்தகை நம்முடைய ஐயா ராமதாஸ், தமிழ் பேரினத்தின் பெரியார். அடங்க மறு அத்துமீறு திமிரியெழு திருப்பி அடி என்ற முழக்கத்தை முன்வைத்து ஆண்டாண்டு காலமாக தாழ்த்தி வீழ்த்தி பிக்கப்பட்ட ஆதி தமிழ்குடி சமூகத்தை கிளர்ந்தெழுதை செய்து அமைப்பால் திரள்வோம் என்ற அரசியல் படுத்தி உதிரிகளாக இருந்த மக்களை ஒன்று திரட்டி ஒரு தலைமையின் கீழே கூட்டி இன்றைக்கு ஆட்சி அதிகாரங்களில் அங்கே சட்டமன்றம், பாராளுமன்றத்திற்குள் செல்கிற வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து இன்று வரை அதே நோக்கத்திற்காக போராடி கொண்டிருக்கிற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உங்களுக்கெல்லாம் பெரியார். அவருக்கு வேண்டுமானால் ஐயா ஈவேரா பெரியாராக இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு, வருங்கால தலைமுறைக்கு எங்கள் அண்ணன் திருமாவளவன் எங்களுக்கு பெரியார். அவர் செய்கிற வேலையை திராவிடத்தில் எவனாவது ஒரு தலைவன் செய்யறான்னு சொல்லு பாப்போம். மேல்பாதி மங்கலத்திற்கும் வேங்க வயலுக்கும் உறுதியாக நின்று ஒருவன் போராடுகிறேன் என்றால் அவர் ஊட்டிய அரசியல் உணர்வுதான், அவர் ஊட்டிய தமிழ் உணர்வுதான். அண்ணன் ஏற்றுக்கொண்ட கூட்டணி, அதற்கு சில இந்த நாட்டில் ஒரு தர்மம் இருக்கு, கருமத்தை தர்மம் வச்சிருப்பான். அதுக்காக போய் இப்ப நான் பேசுறதெல்லாம் 2006க்கு முன்னாடி படிப்பிச்ச ஆசிரியர் யாரு? அவர் தான். நீங்க இப்படி உட்கார்ந்து அப்படி உட்கார்ந்து கைதட்டினால் யாரு? நான் தான். புரியுதா? அதனால எங்களுக்கு எங்க அண்ணன் தான் பெரியார்.